இன்னைக்கு ரொம்ப சிரமமான விஷயம் என்ன தெரியுங்களா? ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவை காப்பாற்றுறது. அதிகமான டைவர்ஸ் கேஸ் இப்போ வந்திருக்கு, நிறைய நடக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்த முடியல, அல்ல 3 பேர் சேர்ந்து நடத்தலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு யோசனை பாருங்க, 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முடியல. அப்பாவும் மகனும் முடியல, அண்ணனும் தம்பியும் முடியல, கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் முடியல. அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும்? இந்த உறவுல விரிசல் விழாம இருக்கணும்னா, இந்த உறவுகளை எல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு பெரிய மனிதர் அதுக்கு யோசனை சொல்லியிருக்கார். அவர், ஏன் சார் இதே கருத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் சார். யார் அப்படி வாழ்கிறார்களோ அவங்க சொல்லும்போது தான் அந்த வார்த்தைக்கு பலம் கூட. தன் வாழ்நாள் முழுவதும் தன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்பதால் அவருடைய வார்த்தைக்கு ஒரு தனியான பலம் இருக்கு. இப்போ முதல்ல ஒரு கருத்து சொல்கிறாரு, 2 பேர் சந்திக்கும் போது சார், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒருத்தன் பேச ஆரம்பித்தா இன்னொருத்தன் ஏன் அவங்ககிட்ட நண்பாக இருக்கணும்? நாம் சமம்னு சொன்னால் நட்பாக இருக்கலாம். நான் பெரிய ஆளு அப்படின்னு ஆரம்பித்தா, பெரிய புராணத்தில் வருது, சிவபெருமான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட மனுஷன். சுந்தரமூர்த்தி சுவாமி அவர்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னையிலேருந்து நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லலை, நான் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை. நான் கடவுள், நான் பெரிய ஆள், உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்மை உமக்கு நட்பாக தந்தனம்னர். ஏன்னா என்னை பணிஞ்சு கொடுத்தாதான் அவன் வாங்கிக்க தயாராக இருப்பான். நான் இன்னையிலேருந்து உன்னை ஃப்ரெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன்னா எப்படி உறவை மெயின்டைன் பண்ணுறது? நான் பெரியவன்கிற எண்ணம் இருந்தால் ஒரு உறவை காப்பாற்ற முடியாது. இந்த முதல் கருத்து, நானே சிறந்தவன், நானே பெரியவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா, ஒரு மன்றம் நல்லா இருக்கணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுணும். இந்த வீட்டில் சில சமயத்தில் அப்பா எரிச்சல்ல ஒரு வார்த்தை சொல்வான், இந்த நான் இருக்கிறதால நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க. அவனுக்கு ஒன்று தெரியாது, அவன் இல்லாமல் இருந்தால் இவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாது. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, நான் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன ஆவீங்க தெரியுமா அப்படின்னு. அப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு அதானே சார் நம்ம வாழறோம். நானே பெரிய ஆளுங்கிற நினைப்போட பேசுனா அப்புறம் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு நுட்பத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 2 மனுஷன் இருக்கிறான். ஏன் சார் 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாதா? நீங்கள் சமம்னு சொல்லுவீங்களா? 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாதா? நெல்சன் மேண்டோலா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று இல்லை, உன்னை விட நான் வித்தியாசமானவன் என்பது இல்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். நான் உன்னை விட வித்தியாசமானவன் இல்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நம்ம 2 பேரும் சமம். உங்ககிட்ட ஒரு சிறப்பு இருக்கு, எங்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு, அதனால சமம். அப்போ உன் சிறப்பையும் நான் ஒத்துக்கிறேன், என் சிறப்பையும் நீ ஒத்துக்கோ, 2 பேரும் சமமாக இருக்கலாம். உண்மைதானே? இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவர் நாதஸ்வரத்தில் டாப்பு, தபுல் வாசிக்கிறவர் தபுல்ல டாப்பு. நாதஸ்வரம் தபுல் ஆகாது, தபுல் நாதஸ்வரம் ஆகாது. ஆனால் நாதஸ்வரத்தில் டாப்பும் தபுல்ல டாப்பும் சேர்ந்தா கச்சேரி டாப் ஆகும் இல்லையா? நீ எனக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா கச்சேரி வீணா போயிடும். அப்ப நான் பெரியவன் என்று நினைக்கிறவர்கள் உறவை அறுத்து விடுவார். நான் பெரியவன் என்ற நினைப்பு இல்லாதவர்களிடத்தில் எல்லோரும் உறவு வைத்துக் கொள்வார். அதுதான் மகரிஷி அதை அடிநாதமா சொல்றார், நானே பெரியவன் சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். கந்தை கூட துணி துவைக்க, கந்தை கூட அழுக்கை துடைக்க பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாது, வேஸ்ட்.
இப்போ நீங்கள் அடுத்தது ஒன்று சொல்லட்டுமா? நான் ரொம்ப மதிக்கிற நபர்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் காஞ்சி மகா சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த ஞான நெருப்பு. அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் இந்த பீடத்தில் வந்து மடாதிபதியா பீடாதிபதியா உட்காந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான்னு கேட்டான். நீங்கள் எப்போவாவது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொன்னார் சார் அவர். ஆம், என்னை விட பெரியவர்களை பார்க்கிற போது, அவர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, அவர்கள் காலில் விழுந்து நான் கும்பிட வேண்டும் என்று ஆசைப்படும் போது, மடாதிபதி யாரையும் கும்பிடக்கூடாது என்ற விதியை நினைத்து ஏன் இந்த பட்டத்துக்கு வந்தோம் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு. பாருங்க, அவங்கள நான் கும்பிடணும்னு நினைக்கிற போது, சே மடாதிபதிங்கிற ஸ்டேட்டஸால என்னால் போய் காலில் விழுந்து கும்பிட முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்ற. அதனால் நானே பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டவர்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் என்பது பெரிய ரகசியம். 2, அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும். சில பேர் பேச்சில் சார் அர்த்தமே இருக்காது. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? வார்த்தை வாந்தி பேதின்னு பேர். அது வார்த்தையிலேயே வாந்தி பேதி ஆரம்பிச்சிருவோம். அவன் கொட கொட கொடான்னு ஒன்றும் மீனிங்கே இருக்காது. இப்போது நீங்கள் சில பேர் பார்த்துருக்கீங்களா, மேடையில் பேசும், இதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து அதனால் உங்களுக்கெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு. நமக்கு வர்ற கோபத்துக்கு என்னடா சொல்ல வர்ற, எதையாவது ஒன்று சொல்லி தொலையண்டா அப்படின்னு நிறைய வார்த்தையாக கொட்டுவாங்க. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் இதுக்கு பின்விளைவு என்னன்னு தெரிஞ்சு பேசணும். அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் அப்படிங்கிறார். உறவை காப்பாற்றணும்னா முதல்ல அர்த்தம் இல்லாமல் பேசாது அப்படிங்கிறார். எனக்கு ஒரு நல்ல நண்பர் சார், விசித்திரமானவர் சார். அர்த்தமே இல்லாமல் பேசுவார் சார் அவர். பாருங்க, என்கிட்ட வந்து சொல்றாரு, கடன் கேட்டார். இந்த ரொம்ப நேரம் கேட்டு அவருக்கு கொடுக்கறத விட ஈஸியாக கொடுத்துட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நல்ல நண்பர், எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் சொன்னேன், இந்த மாதிரி லோடோ லோடோ லோடோன்னு பேசாது, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி டக்குன்னு கொடுத்துட்றேன், அதோட என் நேரம் மிச்சமாகும், கொஞ்சம் சொன்னால் கேளு, என்ன வேணும்? அவர் சொல்கிறாரு, நீ இப்போ வசதியாக இருக்கிறியே, நீ எப்படி வசதி ஆகணும்னு நானாக உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி கடன் எப்படி வாங்கணுங்கிறத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத. நான் என் இஷ்டப்படி தான் கடன் கேட்பேனே ஒழிய நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீ வசதியாக இருக்கிறதுக்கு எப்படி நானா சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிற. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன அது புது மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்க அப்படின்னு. அவர் ஆரம்பிக்கிறார், சிவம் நான் இப்போ வாங்குறேன்ல இதை, ஆமாம் கண்டிப்பாக என் தலையே அடகு வச்சாவது உனக்கு கொடுப்பேன். தலையை அடகு வச்சா எவனால காசு கொடுப்பானா? அடுத்த வார்த்தை, என் உயிரே போனாலும் திருப்பி கொடுப்பேன். டேய், உன் உயிரே போனால் நாங்கள் தான் எடுத்து போடணும், இல்லை வேற எப்படி நீ திருப்பி கொடுப்பேன்னு? நாங்கள் செய்யணும். உயிரே போயிட்டால் நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு போய் போடணும். இதெல்லாம் வீண் வசனம். நான் இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வசனங்களில் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய சத்தியம் அதில் இல்லை என்பதை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறார். ரொம்ப தவறு. அர்த்தம் இல்லாமல் எவ்வளவு நாள் பேசுறது. அதில் இன்னொன்று, எது சொன்னாலும் அதில் சத்தியம் இருக்கணும். அண்ணல் நபி எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நபிகள் பெருமகனார் சொல்கிற ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள். குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க. எப்படி? ஒரு அம்மா சொல்கிறா, நீ இப்படிலாம் பண்ணால் நான் உனக்கு ஒரு ஈச்சம்பழம் கொடுப்பேன், பேரிச்சம்பழம் கொடுப்பேன் அப்படிங்கிறா. அந்த குழந்தை நம்புது, அவள் கொடுக்கல. அது என்ன, சும்மா பிள்ளைக்கு தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நபி பார்த்துட்டார். அவர் சொல்கிறாரு, ஒரு குழந்தையிடம் நான் இதை தருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். நாம் பொய் சொல்ல தொடங்கினால் குழந்தைகள் அதை பின்பற்ற தொடங்கிவிடும். எனவே குழந்தைகளிடம் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லாதீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம். இந்த அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு தெரியாமல் பேசுறது, அந்த பின்விளைவு தெரியாமல் பேசுறது, இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் இளமையில் நர வந்துட்டு, அவன் பையன் என்ன பண்ணான், தலையை அப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு, அப்பா உனக்கு ஏன்பா வெள்ளையா இருக்கு, உனக்கு ஏன்பா வெள்ளையா இருக்கு அப்படின்னா. இவன் புத்திசாலித்தனமாக பேசுறதா நினச்சிக்கிட்டு சொல்கிறான், பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு 2 முடி நரைச்சிரும்னா.
பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு 2 முடி நரைச்சிரும். அவன் சொன்னான், ஆஹா தாத்தாக்கு தலையெல்லாம் ஏன் நரைச்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இது தேவையா? இது தேவையா? இது சொன்னாம மடக்குவான்னு தெரிய வேணாமா? இந்த பின்விளைவு தெரியாம பேசுறதுக்கு பாருங்க, நல்ல பழக்கம் இல்லை. எது பேசினாலும் அர்த்தம் உள்ளதா பேசணும். இப்ப நான் காரணம் சொல்லட்டுமா? ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறாங்கன்னா, முதல் காரணம் அறிவு இல்லாததால பேசுறது. இன்னொன்னு, அறிவு இருக்கிறவங்க கூட கவனிக்கணும், அறிவு இருக்கிறவங்க கூட அர்த்தம் இல்லாம பேசுவான். எப்ப தெரியுங்களா? உணர்ச்சி மேலிடுகிற போது. அவனுக்கு அறிவு இருக்கும், நல்லா படிச்சவனா இருப்பான், சிந்திக்கிறவனா இருப்பான், ஆனா உணர்ச்சி மேலிடும் போது தப்பா பேசுவான். இப்ப நான் ப்ரூவ் பண்ணணும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா, இப்ப நான் ரொம்ப உணர்ச்சி மேலிட்டு சொல்லிட்டு போக கூடாது இல்ல, ப்ரூவ் பண்ணணும்ல. ராமாயணத்துல சார் அனுமனுக்கு மேல அறிவாளி உண்டா? அனுமனுக்கு மேல ஒரு அறிவாளி உண்டா? ஏன்? ஞானி அனுமன், நவ வியாக்கரண பண்டிதன்னு பேரு. இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலும் என்னும் காட்சி படிச்சவன் அனுமன். வளர்ன இடம் சொல்லட்டுமா? வளர்ன இடம் சொல்லட்டுமா? என்ன வளர்ன இடம்? அனுமன் இந்த அசோகவனத்துக்கு சீதையை தேடிட்டு வர்றான். அப்ப சீத்தம்மா உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எப்படி? ராமரை காணும், ராமரை பார்க்கல, ராமரை பார்க்கல, ராமராம ராமராமன்னு கணவனை நினைச்சு அழுதுகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எமோஷனலா ஆயிட்டார், ரொம்ப எமோஷனலா ஆயிட்டார் அனுமன். என்ன சொன்னார் தெரியுங்களா? அபத்தமா ஒரு வார்த்தை சொன்னார். யாரு? அனுமன் அபத்தமா சொன்னார். என்ன? ஐயோ, இப்படி ராமனை பிரிஞ்சு எங்க சீத்தம்மா கண்ணீர் விட்டு அழுவுற காட்சியை எங்க ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே. எவ்வளோ அவர் தான் பக்கத்தில் இருந்தா அந்த அம்மா அழுவுமா? இதை இருந்து பார்க்கறதுக்கு எங்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே. பாருங்க, மான நோற்றிலன் காண நோற்றிலன் கமலக்கண்களால் பார்க்கறதுக்கு ராமனுக்கு கண்ணு கொடுத்து வைக்கலையே. இது லாஜிக்கலா கரெக்டா? லாஜிக்கலா தப்பு சார். ஒரு அம்மா கணவன், அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், பயங்கர ரவுடி, உருப்பட மாட்டான்னு அந்த அப்பா முடிவு பண்ணார். இந்த பையன் ரவுடி பையன், உருப்பட மாட்டான் அப்படின்னு. என்ன வேடிக்கை ஆகி போச்சு தெரியுங்களா? அவங்க அப்பா செத்த உடனே இவன் நல்லவன் ஆயிட்டான். இந்த சில பையன் எப்படின்னா, அப்பா செத்தா நல்லவன் ஆவான். இதுக்காக எல்லா அப்பனும் சாவ முடியுமோ? சில பேர் அப்படி வச்சிருப்பான், அது வரைக்கும் அயோக்கியனா இருப்பான். அப்பா செத்துட்டா ரொம்ப யோக்கியமா மாறி விடுவான். இந்த பையன் மாறிட்டான். அது வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டான், சாமி கும்பிட மாட்டான், ரவுடித்தனம் பண்ணுவான், கலாட்டா பண்ணுவான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், ஐயோ இந்த பையன் அப்படி பண்றான்னு. சார் அப்பா செத்த உடனே சார் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டான், சம்பளம் வாங்கினான், அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான். அந்த அம்மா சொன்னா, ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே. இது கூட ரைட்டு, அதை திருந்திட்டான், இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே. 1. நம்பர் 2, அடுத்த மாச சம்பளத்தில் ஒரு புடவை வாங்கி கொண்டாந்து கொடுத்தான். அந்த அம்மா தப்பதமான அழுதுருச்சு. ஏன்னா அவர் சொன்னார், இந்த பையன் உன்னை நடுத்தருவில் நிறுத்துவான் அப்படின்ட்டு போனார். மாற்றி புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஐயோ இதை பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னா. இது முடிஞ்சு 1 வருஷம் ஆகி அவருக்கு சிரார்த்தம் பண்ணுறான் பையன். எள்ளுந்தண்ணி இறைச்சி சிரார்த்தம் பண்ணுவாங்கல்ல, 1 வருஷம் கழிச்சு தவசம் கொடுப்பாங்கல்ல, அந்த தவசம் கொடுக்க சொன்னான். ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே. அவர் இருந்தால் தான் தவசமே பண்ண மாட்டானே. இட் இஸ் illogical. ஆனா ஏன் பேசினா அப்படின்னா, ஓவர் எமோஷனல். இப்ப சொல்லிட்டு போட்டுமா, நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிற போதெல்லாம் அறிவை தொலைத்து விட்டு பேசுகிற சிக்கல் ஏற்படும். அதனால பின்விளைவு தெரியாமலும் அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உறவுகளை முறித்துவிடும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள். 3வது பிரச்சனை, இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்கா கையாளுங்கிற. நாசுக்கா, அது என்ன நாசுக்கு சார்? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார், வீட்டில் காப்பி இருக்கும் இருக்காது, எத்தனையோ சிக்கல் இருக்கு. நாசுக்கா ஒன்று சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு விருந்தாளி வரார், நம்ம வீட்டுக்கு ஐயா சொல்றார், காப்பி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு பொண்டாட்டி பக்கம் திரும்பி காப்பி கொண்டாடினார். உண்மையான நோக்கம் அவருக்கு காப்பி குடிக்கணும்னு ஆசை, இந்த விருந்தாளியோட சேர்த்து கேட்டால் தான் அவருக்கு கிடைக்கும். அதனால காப்பி கொண்டா 2 கொண்டான்னார். அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் மோர் தரட்டுமான்னாங்க. ஏன் மோர் தரட்டுமான்னாங்க. இவன் விவரமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? பால் இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், பால் இல்லை அப்படி.
வேணாம் வேணாம் அவருக்கு காப்பியே கொடுன்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? ஒன்று சொல்லும்போது நாசுக்காக சொல்கிறாங்க, வேணா மோர் தட்டுமா, வெயிலாக இருக்கேன், அவர் மோர் குடிக்கிறாரா கேளுங்க அப்படின்னா, சரி ஏதோ ப்ராப்ளம் விட்டுடு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லைங்க. இந்த ப்ராப்ளத்தை அவங்க மனசு நோகாமல் ஹேண்டில் பண்ண தெரியணும். பாகவதத்தில் ஒரு சம்பவம் வருது. கிருஷ்ண பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். யார்? பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், தருமன். இந்த 5 பேரோட கிருஷ்ணனும் ஒரு ஆற்றுல குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குளிக்கிறாங்க. இந்த ஆத்தங்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தா யாரு? திரௌபதி. இந்த 5 பேர் சம்சாரம் பாஞ்சாலி நின்றுக்கிட்டு இருந்தா. குளிச்சிட்ட உடனே பசி வந்துருச்சு பீமனுக்கு. குளிச்சுட்டு கரையேறினான். அர்ஜுனை பார்த்தான், பசிக்குது வாடா அப்படின்னா. அர்ஜுன மேலே வந்தான். அண்ணா மேலே வா அப்படின்னா. தருமர் மேலே வந்தார். டக்கு டக்குன்னு எல்லாம் மேலே வந்துட்டான். கிருஷ்ணன் மேலே வரல. இவன் 5 பேரும் சொல்றான், கிருஷ்ணா பசிக்குது மேலே வா, கிருஷ்ணா பசிக்குது மேலே வா அப்படின்னு. கிருஷ்ணன் வரல. பாஞ்சாலி ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு, அவன் மேலே போட்டிருப்பா பாருங்க ஒரு தாவணி மாதிரி, ஒரு உத்தரியை மேலே போட்டிருப்பா பாருங்க துணி, அதை அப்படி சுருட்டி அப்படியே சுருட்டி ஆற்றுல எரிஞ்சா. டக்குன்னு தூக்கி ஆற்றுல எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி போயிட்டான். யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏன்? குளிக்கிற இடத்துல கிருஷ்ணனுக்கு வேஷ்டி ஆத்தோட போயிருச்சு. இவ்வளவு பேர் ஏறி வந்ததுக்கு அப்புறம் வரல அப்படின்னா சம்திங் ராங். அப்ப என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டு இருக்க முடியாது அந்த விஷயத்தை. டக்குன்னு மேல இருக்கிற தாவணியை எடுத்தா ஒரு சுருட்டுனா தூக்கி ஆத்துல கிருஷ்ணனை பார்த்து எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சா. பாஞ்சாலி அதை பிடிச்சான். கிருஷ்ணன் இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்தை விட்டு வெளியே வந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல எவ்வளவு நாசுக்கா கையாண்டா திரௌபதி. அதனாலதான் பின்னால அவளுக்கு கஷ்டம் வர்ற காலத்துல அவன் முழமுழமா துணியா கொடுத்தானோ என்னமோ தெரியல, கஜங்கஜமா கொடுத்தானோ என்னமோ தெரியல. பிரச்சனை வருகிற போது நாசுக்காக கையாளுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை கல்கி சதாசிவன் கல்யாணம் பண்ணார். என்ன சிக்கல் அதுல? கல்கி சதாசிவத்துக்கு முதல் மனைவி இருந்தாங்க. எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ண போது எம்எஸ் அம்மா பிராமின் இல்லை, சதாசிவம் பிராமின். எம்எஸ் அம்மா இசை வல்லாளர் குலம், அவங்க வேற வகுப்பை சார்ந்தவங்க. எம்எஸ் கல்யாணம் பண்ணார். உங்களுக்கு தெரியும் ஜாதி எவ்வளோ சிக்கலான விஷயம்னு தெரியும். பீயிங் எ பிராமின், சதாசிவம் ஐயா எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இது பெரிய விஷயம் இல்லை. காஞ்சி மடத்துக்கு போறார். மகா பெரியவர் முன்னாடி அவர் அழைச்சிட்டு போறாங்க. திருமணமாகி எம்எஸ் அழைச்சிட்டு போறாங்க. சார் மடத்துலேன்னு சில சம்பிரதாயம். இப்போ எனக்கு ஜாதி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஒரு பீடத்தில் இருக்கும்போது அந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும். தீர்த்தம் கொடுக்கறதுன்னு ஒரு மரபு உண்டு, தீர்த்தம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிராமின் நான் பிராமினை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தீர்த்தம் கொடுக்க முடியாது. ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு, ட்ரெடிஷனை மீற முடியாது. நீங்கள் எஸ்பெஷலி காஞ்சி மகா பெரியவர் ட்ரெடிஷனில் ரொம்ப உறுதியாக இருப்பார், மரபை மாற்ற மாட்டார். அவர் சார் அவர் ஃபோன் பேசுனது கிடையாது சார், ஃபோன் பேசுனது கிடையாது. ஏன்? சன்னியாசி ஃபோன்லாம் தொடப்படாது அப்படின்னு ஃபோனே தொட்டதில்லை சார் அவர். அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன் அப்படியே காப்பாற்றுவார், அவருடைய இயல்பு. இந்த ரா கணபதி அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் தான் சதாசிவத்தை அழைச்சிக்கிட்டு எம்எஸோட மகா பெரியவரை பார்க்க போறார். அவருக்கு உள்ளூர பயம். இப்போ டெலிகேட் சிச்சுவேஷன், தீர்த்தம் கொடுக்க முடியாது. அவர் இப்போ கொடுக்க மாட்டாரு. சதாசிவம் கோச்சிக்கிட்டாருன்னா தீர்த்தம் கொடுக்கலையான்னு கோச்சிக்கிட்டா ரா கணபதி அப்படியே டென்ஷன் ஆகி நிற்கிறார். பூஜையை முடிச்சுட்டு இப்படி திரும்பினார் மகா பெரியவர். சதாசிவத்தை எம்எஸ்சியும் பார்த்தார். இந்த தீர்த்தம் கொடுக்கறத அப்படி தள்ளி வச்சார், டக்குன்னு அப்படி தள்ளி வச்சார். தள்ளி வச்சுட்டு சதாசிவத்தை கிட்ட கூப்பிட்டார். இப்போ தீர்த்தம் கொடுக்க மாட்டார்னு நினச்சாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தேங்காய் அப்படி பக்கத்தில் இருந்தது. அந்த தேங்காயை அப்படியே முழு தேங்காயை எடுத்து, பக்கத்தில் அந்த கல் இருக்கும் இல்லையா பூஜைக்கு உடைக்கிறதுக்கு, அந்த தேங்காயை எடுத்து அப்படியே டக்குன்னு அந்த கல்லை அப்படி அடிச்சார். ஒரு அடி அடித்து தேங்காயை உடைச்சு, இது பாருங்களேன், அந்த தேங்காயை உடைக்கும் போதே தேங்காய்க்குள்ளே அந்த தண்ணி அப்படி அப்படி எடுத்துட்டார். தண்ணி கொட்டாமல் அந்த தண்ணி அப்படி கையில் எடுத்துட்டு சதாசிவத்தை கூப்பிட்டு, நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டார். தேங்காயில் தண்ணி இருக்கு, நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு. இப்போ எம்எஸ்ஸை கல்யாணம் பண்ணது சரிதான், அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெடிஷனை விட்டுட்டு இந்த தீர்த்தம் கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? மரபையும் காப்பாற்றாது, மனதையும் நோகடிக்காது. தன் மரபையும் காப்பாற்றி மனது நோகாதபடி நடந்து கொள்வது, மரபையும் விடாது
மனதையும் நோகடிக்காது. அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு ஞானம், ஒரு அறிவு, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். யாரையாவது நம்ம ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அசிங்கப்படுத்தி காட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனால் நாசுக்காக கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை கம்யூனிகேட் பண்ணணும். எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் அப்படிங்கிற. அடுத்தது, சில நேரங்களில் சில சங்கடங்களை நீங்கள் சகித்துத்தான் ஆகும். இதுதான் சார் பல பேருக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு சங்கடம் வந்துட்டா ஊரை கூட்டுறாங்க. அது என்ன எனக்கு மட்டும் இப்படி வந்தது, உனக்கு மட்டும் இல்லைப்பா, ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே அப்படி தான்பா வரும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்படி நினைக்கவே கூடாது. எத்தனையோ பேருக்கு நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அறிவாளியாகவே இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருப்பாரான்னு பார்த்தா சில சமயம் இல்லை சார். சில பேர் ஜெயிச்சிருப்பான் சார், ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாது சார், மகா மக்கா இருப்பான். எப்படி அடிச்சானே தெரியாது, அடிச்சிருப்பான், டக்குன்னு அப்படியே அடிச்சிருப்பான், எல்லாம் வாங்கியிருப்பான், எல்லாம் நடந்திருக்கும். என்ன நடந்தது? கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டில் எழுதினார், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றியாளர் இல்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பாட்டை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். என்ன தெரியுங்களா? டேய், நீ தோத்து போயிட்டா வருத்தப்படாதடா, நீ தோத்து போனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை, சில சமயத்தில் சில விஷயத்தை ஒன்று ஜெயிக்க முடியாதுடா, அது நடந்தால் நடந்துட்டு போகுது, போனா போது விடுறா. எவ்வளவு பெரிய ஒரு தேறுதல் பாருங்க. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றியாளர் இல்லை, ஆவது இல்லை, வெற்றி பெற முடியாது. இந்த சில நேரத்தில் சில சங்கடம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கணும். நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம தாய்மார்கள் குறைவாக தான் வந்திருக்கிறீங்க. இங்கே சங்கடங்களை பொறுத்துக்காதவங்க தாயாக முடியுமா? பிரசவ வலின்னு ஒரு வலி இருக்க, உலகத்திலேயே அதிகமான அளவு வலி தரக்கூடியது பிரசவம் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு ஆம்பளையால் அந்த வலியை பொறுக்கவே முடியாதான். அந்த ஒரு வலி இருக்குல்ல, வலிக்கு ஒரு அளவு போட்டுக்கிட்டே போகிறான், ஒரு கணக்கு போட்டே போகிறான். மனுஷனால் தாங்கக்கூடிய அளவுன்னு வலிக்கு போட்டால் அதை விட பல மடங்கு இருக்குது எது? பிரசவ வலி. அது ஒரு பொண்ணு தாங்குறாளே. சரி, நான் அந்த பிரசவ வலியை தாங்க மாட்டேன் அப்படின்னா நாமெல்லாம் வந்திருக்கவே முடியாது. நம்ம அம்மா தாங்கலைன்னா நம்ம எப்படி வந்திருப்போம்? மன்னிச்சுக்கங்க, இப்போ பெண்கள் மனசில் வேற ஒரு கோளாறு வருது. என்ன? சிசேரியனுக்கு போயிடலாம். இது ரொம்ப தவறுங்க, ரொம்ப ரொம்ப தவறு. அதாவது கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை. என் வார்த்தையை கவனிங்க. கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை, அந்த வலி வருகிற போது அவள் தாங்க தொடங்கி விட்டால் வாழ்க்கையின் எல்லா வலிகளையும் ஜெயிக்கிற வலிமையையும் கொடுக்கிறார். லிஃப்ட் பண்றார் கடவுள், அப்படி மேல லிஃப்ட் பண்றார். இழக்கலாமா? நேச்சுரல் டெலிவரியை தான் ஒத்துக்கணும். தவிர்க்க முடியாத நேரத்தில் சிசேரியன் போனுமே ஒழிய வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு சிசேரியன் பண்ணுங்க அப்படிங்கிறது நல்ல பழக்கம் இல்லை. ஒரு வலியை பொறுத்துக்க முடியலன்னா தாயாக வலி இருக்கட்டுமா? வலி, ஐயோ, நான் என் பொண்ணுங்கள்லாம் புள்ள பெற்று வளர்க்கும் போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி பையனை ப்ரிப்பேர் பண்ணுவா. எப்படி பண்ணுவா? டேய், ஏதாவது போகணும்னா போயிட்டு வந்துரு, அவன் சொல்லுவான் வரல. இவ சொல்லுவா முயற்சி திருவினையாக்கும், ட்ரை பண்றா. அவன் சொல்லுவான் வரலன்னா வரல அப்படிம்பா. பாரு, அம்மா சாப்பிட உட்கார போறேன், இந்த சாப்பிட்ற போது நடுவில் வந்த கொன்னே போட்டுருவேன். நான் வெளியில போய் விளையாட போறேன், வரல அப்படிம்பா. அவன் வெளியில போனதுக்கு அப்புறமா இவ தட்டெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு பருப்பு சாத்தை நெய் ஊற்றி அப்படி பிசையும் போது அவன் ஓடி வருவான் பாருங்க, ஒரு ஸ்பீடு. மா வந்துருச்சு, மா வந்துருச்சு. அந்த கையை இப்படி வச்சுக்குவான் இடுப்பில் வேற, அதாவது அவரால் தாங்க முடியலையா, அந்த கையை அப்படி வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரா. மா அவசரமா வருதுமா, அம்மா அவசரமா வருது. அவர் சொல்லுவான், ஏ கொன்னுடுவேன், நான் உன்னை சொன்னா இல்லையா முதல்ல, அப்ப வரல இப்ப வருது, என்ன பண்ண சொல்ற? அவர் சொல்லுவா, போ போ பாத்ரூம் போ, நான் வரேன் அம்மா வரேன் போ அப்படி. பாத்ரூம் கூட போக பயமா இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு வா. இந்த பருப்பு சாத்தை அப்படியே விட்டுட்டு சார், மன்னிச்சுக்கங்க, ஆம்பளைங்க ஒன்று யோசிக்கணும்.
ஒரு குழந்தை மலம் போகிறத போய் பார்த்து கால் கழுவி விட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணி சாப்பிட முடியுமா சார்? இந்த சங்கடத்தை சகித்து கொள்ளாமல் தாய்மை என்ற தபம் இந்த உலகத்தில் உருவாக முடியுமா? ஒவ்வொரு தாயும் ஏன் சார் தெய்வம்? இந்த சங்கடத்தை சகிச்சுக்கிறதால தானே தெய்வம். வாழ்க்கையில் சங்கடம் வருது அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. சின்ன சின்ன சங்கடங்கள் தான் நமக்கு லாபமே. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அடிக்கடி அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சார் நான் போயிடுறதால ஃபேமிலியை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு சார். ஃபேமிலியை விட்டுட்டு போகிறதுல சில கஷ்டம் இருக்குது சார் மனசில். நான் பேசாமல் அந்த ஜாபை விட்டுடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு திருப்பதி பெருமாள்னா ரொம்ப இஷ்டம் சார். உங்கள் பெருமாள்கிட்டேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கணும். இந்த உலகத்திலேயே கல்லா கட்டுறதுல கெட்டிக்கார சாமி யாருன்னா பெருமாள் தான். அவர் துட்டு சம்பாதிக்கிற மாதிரி வேற எந்த சாமியாலும் இந்தியாவில் சம்பாதிக்கவே முடியாது. அவர் பாருங்க, மனுஷன் 2:30 மணிக்கு காலையில் கடையை திறந்துடுறார். எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் லேசி 4:30-5 மணிக்கு தான் அது திறக்கும். நம்ம திருப்பதி பெருமாள் மட்டும் 2:30 மணிக்கு கடையை திறந்துடுவார். பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார். அவர் கல்லா கட்டுறதுக்கு வசதியாக பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார். எல்லாத்த விட முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனிக்கணும். என்ன, பத்மாவதி தாயாரை கீழே விட்டுட்டு மலை மேலே வந்து உட்காந்துருக்கிறார். ஏன், பொண்டாட்டி பக்கத்திலேயே உட்காந்துருந்தா துட்டு சம்பாதிக்க முடியாதுரா, பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியூர் போனால் தான் துட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு 10% தெளிவாக சொல்கிற சாமி யாருன்னா நம்ம வெங்கடாஜலம். ஏன் டே, பொண்டாட்டி எங்கடா போறா, கல்லா கட்டுறதுல கவனமா இருறா அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பெருமாளை கும்பிடு வேற உடனே அவருக்கு நான் கன்வின்சிங்காக சொன்னேன். அவர் இப்படி யோசிச்சார், ஆமாம் சார் பெருமாளே பொண்டாட்டி விட்டுட்டா பரவாயில்ல, நானும் இனிமேல் போக வேண்டியது தான், இனிமேல் கேட்டால் சொல்லிடுவேன் அப்படின்னார். உண்மை சார். நான் 365 நாள் டூரில் இருக்கிறவன் சார். சமயத்தில் என் பிள்ளைங்க கூட சொல்லும், பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் தீபாவளியை தெருவிலும் கொண்டாடிய தந்தையே வருக. எப்படி, தீபாவளியை தெருக்களிலும் பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் கொண்டாடிய பொறுப்பற்ற தந்தையே வருக. யார்? என் பிள்ளைங்க சொல்லும். நான் சொல்லுவேன், ஏய் இன்னைக்கு நீ வீடு காரு பங்களான்னு வசதியா இருக்கிறேன்னா நான் போக்குவரத்து கழகத்தில் போய் திரிஞ்சதால தான் நீ இன்னைக்கு வசதியா உட்கார்ந்துருக்கிற. இந்த மாதிரிலாம் பேசாது. நாங்கள் விளையாடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்கணும். சில சங்கடங்களை பொறுத்துக்காம சார் இந்த உலகத்தில் எப்படி சார் சௌரியமா வாழ முடியும்? எனக்கு சங்கடமே வரக்கூடாது அப்படின்னா அது பாசிபிள் இல்லை.